வணக்கம் தனா செல்வி. இன்று என்ன பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம். ஒரு குழியப்பங்க. இது ரைஸ் சேர்க்காம பண்ணியிருக்கேன். வெறும் பருப்பு தான், பைத்தம் பருப்பும் பச்சை பயிரும் போட்ட ஒரு குழியப்பம். எப்படி செய்தேன்னு வாங்க பார்த்துக்கிட்டே செய்யுங்க. பைத்தம் பருப்பு ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். இது பாருங்க, பச்சை பயிர் இதுவும் 3/4 கப். உளுத்த பருப்பு சும்மா கொஞ்சமா போட்டீங்கன்னா போதும், ஒரு கைப்பிடி போட்டீங்கன்னா. வெந்தயம் கொஞ்சம். இதை நம்ம ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிக்கலாம். இட்லி அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். பச்சை பயிறு பைத்தம்பருப்பு ரெண்டும் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ மிக்சியில் போட்டு இட்லிக்கு அரைக்கிற அளவு அரைச்சிக்கலாம். உப்பும் போட்டு அரைச்சிடுங்க. உப்பும் தேவையான அளவு உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்க, பருப்பெல்லாம் அரைச்சாச்சு. உப்பும் அதிலே போட்டிருக்கேன். கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டேன் நான், ஏன்னா குழியப்பம் பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்சம் அதுக்காக நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம தோசை இட்லிக்கும் நல்லா தான் இருக்கும். இது மாதிரி கட்டணும். இது குழியப்பம்னா நம்ம உடனே கூட போடலாம். ஆனால் இது புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது இட்லி பண்ணாலும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் லேட்டாக பண்ணிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். இதை பாருங்க, இந்த மாவில் நான் கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இது மாதிரி குழியப்ப இதில் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் கலந்து பண்ணியிருக்கேன். ஊற்றிட்டு இது மாதிரி சின்னதாக போட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் அது இல்லாத நம்ம இட்லியாகவும் ஊற்றிக்கலாம், தோசையாகவும் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இஷ்டம் தான். ரெடி ஆயிடுச்சுங்க. ரைஸ் இல்லாத டயட் குழியப்பங்க. பைத்தம் பருப்பும் பச்சை பயிறு போட்டு ஒரு குழியப்பம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உடனே நம்ம ஊற வச்சு செய்திடலாம். வாங்க சாப்பிடலாமா?